ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 24/4/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் காலையில் பணக்காரராக இருக்கிறீங்க, நைட்டு பிச்சை எடுக்கிறீங்கன்றார். இல்லையா? காலைன்றது எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல் சொர்க்கம், அவ்வளோ பெரிய அளவற்ற செல்வம். இப்போ பிச்சைக்காரர்களாக ஆகிடுறோம். அது ஒரு கதை கூட பாபா சொல்லுவார். ராஜா நைட்டு மாறு வேஷத்தில் பிச்சைக்கார மாதிரி நடித்தார்ன்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் இப்போ நிஜமாகவே பிச்சைக்காரனாக ஆகிட்டோம். பிச்சைக்காரன்லேருந்து பணக்காரனாக, அழுக்கிலிருந்து தூய்மையாகணும் அப்படின்னா 2 மகா மந்திரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற. மன்மனாபவ, மத்தியாஜீபவ. மன்மனாபவனா மனதால் பாபா ஒருவரை மட்டும் நினச்சிட்டு இருக்கிறது. மத்தியாஜீபவனா அந்த லட்சியம், நாராயணன் ஆகணுன்ற லட்சியத்தை நினச்சிட்டு இருக்கிறது. அதை நோக்கி போகிறதுக்காகத்தான் நான் பாபாவை நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது தான் மன்மனாபவ, மத்தியாஜீபவ அப்படிங்கிறது. ஸோ எதுவுமே ஞாபகம் வரலன்னா இந்த 2 வேர்டு ஞாபகம் இருக்கணும். அதுக்காக தான் இந்த வேர்டை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஐயோ ஞான பாயிண்ட் எதுவுமே இல்லையே, ஞானத்துடைய சாரமே மன்மனாபவ, மத்தியாஜீபவ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி: கர்ம பந்தனத்திலேருந்து விடுபடுறதுக்கான வழி பாபா என்ன சொல்கிறாரு? ஒரே வழி தான். என்னது? நினைவு யாத்திரையில் இருக்கணும், ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும்? அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஒருவரோடு மட்டும் சகல உறவுகளும் இருக்கணும். ஸோ அவருடைய நினைவிலேயே நீங்கள் மூழ்கினீங்கன்னா அவரோடவே அனைத்து உறவும் வந்துடும். யாருக்கிட்டேயும் உங்களது புத்தி ஈர்க்கப்படக்கூடாது, அதில் கவனம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் பாபா சூப்பராக சண்டே முறையில் சொன்னார் இல்லையா? 3 புள்ளி வைங்க. ஆத்மா, பரமாத்மா, நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி. இதை வச்சுட்டு தான் எந்த காரியத்தையும் தொடங்கணும். அந்த காரியம் செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த 3 புள்ளி அழியாமல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார். ஸோ உங்களுடைய புத்தி யார்கிட்டையாவது ஈர்க்கப்பட்டால் என்ன ஆகும்? 3 புள்ளியும் அழிஞ்சிடும். உங்களுடைய யோகம் அந்த சர்வசக்திவான்ற பேட்டரியோட மட்டும் இணைஞ்சு இருக்கட்டும். இல்லை, இப்போ ஆத்மா சார்ஜ் நிரப்பிக்கணும். ஸோ நினைவின் மூலமாக தான் சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. அதனால் உங்கள் மீது முழு கவனம் கொடுங்க. தெய்வீக குணங்கள்ன்ற சிறகுகள் எப்பவும் இருக்கணும். ஏன்னா அந்த சிறகைத்தான் மாயா உடைச்சிடுவோம். ஜடாயு பறவையுடைய சிறகை ராவணன் வெட்டுவான் இல்லையா? அது இதை தான் குறிக்குது. தெய்வீக குணங்கள்ன்ற சிறகால பறந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தானாகவே கர்ம பந்தனத்திலேருந்து விடுபடுவீங்க. ஏன்னா தெய்வீக குணம் எப்போ தாரணை ஆகும்? பற்று இல்லைன்னா தான் தெய்வீக குணம் இருக்கும். பற்று இருந்தாலே அசுர குணம் இருக்கும். அதனால தான் கவனம் கொடுங்க. எதில்? பாபா நினைவில் இருக்கிறேன்னா, ஞானத்தை சிந்தனை பண்ணிகிட்ருக்கிறேன்னா, என்னுடைய உறவுகள் எல்லாம் ஒருத்தர்தான் இருக்கா, இல்லை வேறு யார்ட்டையாவது பிடிச்சி இழுக்குதா? பேட்ரி, சர்வசக்திவான் பேட்டரியோட ஆத்மா கனெக்ட் ஆகி சார்ஜ் ஆகிட்டு இருக்குதா? தெய்வீக குணங்கள்ன்ற சிறகுகள் அடித்து பறந்து கொண்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்ம பந்தனத்துலேருந்து விடுபட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இது பாரதத்துடைய கதை. என்ன கதை? அதிகாலையில் பணக்காரராகவும் மாலையில் ஏழையாகவும் ஆன கதை. ஸோ இதை பற்றி கதையும் இருக்குது பாரதத்தில். காலையில் ராஜா பணக்காரராக இருக்கிறார். மாலையில் அவர் பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு போகிறார்.
இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் பணக்காரராக இருக்கும்போது சொர்க்கத்தில் இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. சங்கம யுகத்தில் தான் பணக்காரர்களை பற்றியும் பிச்சைக்காரர்களை பற்றியும் கேள்விப்படுறீங்க. ஏன்னா சொர்க்கத்தில் பிச்சைக்காரர்கள்லாம் என்னன்னே தெரியாது உங்களுக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பணக்காரர்கள்ன்ற வார்த்தையும் அங்கே இருக்காது. பிச்சைக்காரன் இருக்கும்போது தான் பணக்காரன்ற வார்த்தை இருக்கும் இல்லையா? ஸோ இதையெல்லாம் உங்களுடைய மனதில் நல்ல தாரணை பண்ணணும். பாபா சூப்பராக சொல்கிறாரு, பக்தி தான் உங்களை பிச்சைக்காரனாக்குது, ஞானம் உங்களை பணக்காரனாக்குது. ஏன் மதத்தை விடணும் அப்படின்னா, மதம் பக்தியை போதிக்குது. பக்தி செஞ்சு தான் அனைத்தையும் இழந்துட்டீங்கன்றார். ஸோ இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நீங்கள் பணக்காரர் ஆகுறீங்க. இது எல்லையற்ற இரவு மற்றும் பகல். சங்கம யுகத்தில் மட்டும்தான் நாம் பணக்காரர்களை பற்றியும் கேள்விப்படுறோம், பிச்சைக்காரர்களை பற்றியும் கேள்விப்படுறோம். அதாவது சத்தியுகத்தை பற்றியும் கேள்விப்படுறோம், அனைத்தையும் இழந்து நிற்கிற கலியுகத்தை பற்றியும் கேள்விப்படுறோம். வேறு எப்போவுமே கலியுகத்தில் இருக்கும்போது சொர்க்கமாக இருந்தது பூமி, அளவற்ற செல்வம் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒரு காலத்தில் பிச்சைக்காரனாக இருந்துச்சு இந்த பாரதம்னு தெரியாது. இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் இது எல்லாமே தெரியுது. இதை நல்ல மனதில் பதிய வைங்க. பக்தி தான் உங்களை பிச்சைக்காரனாக ஆக்குது. ஸோ இது எல்லையற்ற பகல் இரவுக்கான வித்தியாசம். ஞானம் பணக்காரனாக்குது. மீண்டும் பிச்சைக்காரனிலிருந்து பணக்காரன் ஆகிறது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். எல்லையற்ற தந்தை தான் உங்களை மீண்டும் எல்லையற்ற பணக்காரராக ஆக்குறார். ஸோ இங்கே பாபா எல்லையற்ற விஷயத்த சொல்கிறார், அதை புரிஞ்சிக்கணும் இல்லையா? ஏன் இங்கே பணக்காரங்களா இல்லையா? பாபா சொல்கிறார், சொர்க்கத்தின் பணக்காரங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற பணக்காரன் பிச்சைக்காரன் தான்றார். அதான் எல்லையற்ற விஷயம். அதையோடு ஒப்பிடும்போது தான் நமக்கு தெரியுது. அழுக்கான ஆத்மாக்கள் நிறைய பேர், எல்லாருமே. ஆனால் அத்தனை பேரையும் தூய்மையாக்க பேட்ரி ஒரே ஒரு பேட்ரி தான் இருக்குது, சிவபாபா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே சந்தோஷமாக இருப்பீங்கன்ற இல்லை. அத்தனை அழுக்கான எப்படி எல்லா ஃபோனுக்கும் சார்ஜர் ஒரே சார்ஜர், அல்லது பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஒரு சில இதில் நிறைய ஃபோனை சொருக முடியும் இல்லையா? ட்ரெயின்லாம் அந்த மாதிரி வைப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் அந்த செல்ஃபோனை சார்ஜ் போட்டிங்கன்னா ஏறும், நீங்கள் போடலன்னா. அதேமாதிரி இங்கே பாபாவை நினச்சா சார்ஜ் ஏறும் ஆத்மாவுக்கு. நீங்கள் நினைக்கவே இல்லைன்னா நினைவு தான் இங்கே கனெக்ஷன், சார்ஜர். பாபா சொல்கிறாரு, குழந்தைங்க காலையில் பணக்காரராகிறாங்க, மாலையில் ஏழை ஆகிடுறாங்க. எப்படி ஆகிறோம்? பாபா புரிய வைக்கிறார். பிறகு அழுக்கிலிருந்து எப்படி தூய்மை ஆகிறதுன்ற வழியை சொல்கிறார். பிச்சைக்காரனில் பணக்காரன் ஆகிறதுக்கான வழியை இல்லையா? தூய்மை இழந்தால் பிச்சைக்காரன் ஆகிடுறோம், தூய்மையான பணக்காரன் ஆகிடுறோம். தூய்மை ஆகிறதுக்கான வழி தான் மன்மனாபவ மத்தியாஜிபவ. ஸோ நம்ம கூட இன்னும் சமீபமாக ஜென்ரல் முரளியிலலாம் சொல்கிறேன் இல்லையா? பெண்ணுக்கு கற்பு ஏன் முக்கியம்னா, அவள் வீட்டுக்கு மகாலட்சுமியாக வரா. மகாலட்சுமினா செல்வத்தோடு வரா. எப்படி? அவள் தூய்மையாக இருக்கும்போது அந்த செல்வம் இருக்கும். அவள் தூய்மை இழந்து வரான்னா செல்வம் அங்கேயே காலி. ஸோ அதனால தான் நடத்தை சரியில்லாத பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது ஆணுக்கும் பொருந்தும். பட் பெண்கள் வீட்டிலே இருக்கிறதுனால அந்த பெண்ணுடைய தூய்மை சக்தி கணவனுக்கு செல்வம் பெருக வைக்கும். ஸோ அந்த மாதிரி அது எல்லைக்குட்பட்ட விஷயம். எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். நாம் பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு பாபா நினைவில் மூழ்கி தூய்மை ஆகணும். அப்படி தூய்மை ஆக்கிறதுக்கான மகா மந்திரம் கிடைக்கக்கூடிய மங்களகரமான சங்கம யுகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க சொல்கிறார். சங்கம யுகத்தில் இருக்கிறேன், சங்கம யுகத்தில் இருக்கிறேன், நான் கலியுகத்தில் கிடையாது, கலியுகத்தில் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்ம பாபா சரீரம் விட்டு சூக்ஷ்மவாதனத்துக்கு போன பிறகும் மறுபடியும் அவர் பூமிக்கு வரணும்னு தான் தோணுதான். ஏன்னா வழக்கமாக அவர் அந்த பில்டிங் கட்டுறதெல்லாம் பார்ப்பார். அதனால் சிவபாபா கேட்குறாரு, நீ இப்போ எங்கே இருக்கிற தெரியுதா? அதேமாதிரி நாமளும் கலியுகத்திலேயே புத்தி சுற்றிக்கிட்டு இருந்த பழக்கம் மீண்டும் மீண்டும் கலியுகத்துக்கே போகுது.
அதுக்கு தான் பாபா ஞாபகப்படுத்தார், நீ சங்கமயுகத்தில் இருக்கிற ஞாபகம் இருக்குதா தம்பி, அந்த சரவண பொய்கையில் இருக்கிற வரைக்கும் தான் முருகனுக்கு பாதுகாப்பு, சுற்றி கோட்டை இருக்கும். ஆனால் வெளியில் வந்துட்டாருன்னா அவ்வளோதான், அசுரன் தூக்கிட்டு போயிடுவான். அதே தான் நமக்கும், அதுதான் சங்கமயுகம். நம்ம எல்லாருக்கும் பாபா கொடுக்குற உத்தரவாதம், சொர்க்கத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பீங்க முயற்சிக்கு ஏற்ப, இப்போ பண்ணுற முயற்சிக்கு ஏற்ப. அங்கே போய் முயற்சி பண்ணல. ஸ்கூலில் கூட அப்படித்தானே, வரிசைக்கிரமமாக தானே மாற்றல் ஆகிறாங்க. ஒரு பரீட்சை முடியுது அப்படின்னா மாணவன் போய் வரிசைக்கிரமமாக உட்கார்றான் இல்லையா. இப்போ எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அந்த மாதிரி, இப்போ நீட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட்டு, காலேஜ் அலாட்மெண்ட்டு எல்லாமே நடக்குது. ஸோ அது எல்லைக்குட்பட்ட விஷயம். பாபா இங்கே சொல்கிறது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம், எல்லைக்கு அப்பாற்பட்ட பரீட்சை. ஆத்மாக்கள் ருத்ரமாலையில் போய் வரிசைக்கிரமமாக உட்காருது. அதை நீங்கள் ருத்ர மாலைன்னும் சொல்லலாம், கல்பவிருக்ஷ மரம்னும் சொல்லலாம். ஆனால் மரத்துக்கு கண்டிப்பாக விதை இருக்கும் இல்லையா. பரமாத்மா தான் மனித சிருஷ்டி மரத்துடைய விதையாக இருக்கிறார். எப்படி இந்த மரம் வளருது, எப்படி இது பழசாகுது, எல்லாத்தையுமே நாம் அந்த விதை மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். சொல்கிறார், இது மிக மிக உயர்ந்த மங்களகரமான சங்கம யுகம். எதுக்கு? முயற்சி பண்ணுறதுக்கான யுகம். ஒரு புனிதமான மாதம், புரட்டாசி மாதத்தில் என்ன பண்ணுவாங்க? கறிமீன் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி மங்களகரமான இந்த யுகத்தில் நாம் என்ன பண்ண மாட்டோம்? விகாரத்தை புத்தியினால் தொடக்கூட மாட்டோம். அந்த மாதிரி விரதம். நீங்கள் எல்லோரும் தெய்வீக குணங்கள்ன்ற சிறகு கொண்டு பறக்கணும். தெய்வீக குணங்கள் என்ன இந்த பூமியில் அசுரகுணத்தை தூண்டக்கூடிய சம்பவம் நடந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு பட்டப்படப்படன்னு அடிச்சுட்டு மேலே போயிடணும். சூக்ஷ்மலோகத்திலிருந்து சக்தி கொடுக்கறதுல கவனம் இருக்கணும். உங்கள் தொடர்பில் வர யாருமே சக்தியை வாங்காமல் போயிடக்கூடாது, குணத்தை வாங்காமல் போயிடக்கூடாதுன்றதில் கவனம் கொடுக்கணும். இதில் முழு கவனம் கொடுங்க. நினைவு யாத்திரையில் போகிறதன் மூலமாக தான் நம்ம தூய்மையாக முடியுமே தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ பாபா சொல்கிறார், பாபா சர்வசக்திவான் பேட்ரி, சக்திகள் நிரம்பிய பேட்ரி. அந்த பேட்டரியோட முழு யோகம் வையுங்க. இந்த பேட்டரியிலேருந்து நீங்கள் எவ்வளவு சார்ஜ் எடுத்தாலும் பேட்டரி சார்ஜு காலி ஆகிறதே கிடையாது. அவர் ஒருபொழுதும் சதோ ரஜோ தமோவா ஆகிறதே கிடையாது. எப்போவுமே சதோ பிரதானம்தான். எப்போவுமே அவர் கர்மாதித்த நிலையில் தான் இருக்கிறார். பாருங்கள், வர்றதே கலியுகத்தில் தான் வர்றாரு, 100 வருடம். ஆனால் சுற்றி இருக்கிற எதுவுமே அவரை கர்மாதித்த நிலை ஆக்கலை. அவர் கலியுகவாசிகளை சந்திக்கிறது கிடையாது. ஆனால் கோயிலுக்கு போகிறாரு பாவனை இருக்கிறதுனால. அப்போ எவ்வளோ நம்மளுமே கோயிலுக்கு போகிறோம் இல்லையா? நம்ம வேலை சேவை செய்கிறதுக்காக போகிறோம். அதே மாதிரி அவர் பக்தர்களை திருப்திப்படுத்த போகிறார். மற்றபடி கலியுகத்தினரோட எந்த தொடர்பும் வைக்காமல் இருக்கிறார். இயல்பாகவே அவருக்கு அது ஒரு எரிச்சலை கொடுக்குது. அதே மாதிரி தான் நமக்கும் கலியுகம் எரிச்சலை கொடுக்கணும். பாபா குழந்தைங்க தான் கர்ம பந்தனத்துக்கு போகிறாங்க. ரொம்ப பலமாயிடுச்சு கர்ம பந்தனம். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி நினைவு யாத்திரை தான். காசி யாத்திரை, கைலாய யாத்திரை கிடையாது. நினைவு யாத்திரையில் தான் கர்ம பந்தனம் உடையும். வேறு வழியே கிடையாது. உதாரணத்துக்கு பாபா சொல்கிறாரு, ஞானம் உங்களுடைய எலும்பையே மெருதாக்குது. பக்தி கூட அப்படி ஆக்குது. சிலர் சொல்லுவாங்க, பாவம் இவர் நல்ல பக்திமான், திருடுறது கிடையாது, பொய் சொல்கிறது கிடையாது, யாரையும் ஏமாத்துறது கிடையாது. ஏன்னா பக்தர்களில் கூட ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க கடவுள் பேராலேயே. இப்போ சமீபமாக அது ரொம்ப ஃபேமஸாக
இங்கே சில சாமியார்கள் பாலியல் குற்றம் செஞ்ச மாதிரி மலேசியாவிலும் அது மாதிரி ஒருத்தர் மாட்டி இருக்கிறாரு. அவரை வந்து சிவனுக்கு ஈக்குவலாக, சிவனுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு மாலையெல்லாம் போடுவாங்க. ஸோ அதான் பாபா சொல்கிறார், பக்தர்களிலும் ஏமாத்துக்காரர்கள் இருக்கிறாங்க, பாபாவுக்கு அனுபவம் இருக்குது. ஆத்மா முழு நாளும் உடல் கொண்டு தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது இந்த ஜென்மத்தின் அனைத்து விஷயங்களும் அவங்க ஞாபகத்தில் இருக்கும். ஒரு 4-5 வயதுக்கு பிறகு நடந்த அத்தனையும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இது வந்து ஜென்ரலாக. பட் ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கூட மறந்துடுறாங்க. குறிப்பாக வந்து நம்ம ஸ்கூலில் படித்தவங்க வந்து நான் தான் உங்கள் கூட படித்தேன்னா அப்படியா அப்படின்னு ரொம்ப யோசிப்பீங்க. நீங்கள் பேர் கூட முந்தைய ஜென்மங்களில் இருந்த உங்களுடைய பேரு ரூபமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த ஒரு ஜென்மத்துடைய சில விஷயங்களை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதை மெயினாக பாபா எதுக்கு சொல்லுவார்னா, இதையெல்லாம் பாபா கிட்ட என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ அதையெல்லாம் சொல்லணுன்றதுக்காக ஜென்ரலாக இப்படி சொல்லுவார். அதனால் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பாபா கிட்ட சொல்லும் பொழுது உங்களுடைய பாவக்கணக்கு பாதியாகிடுது. அப்போ யோகா பண்ணி எரிக்கிறது ஈஸியாகிடுது இல்லையா? மனிதர்கள் தங்களுடைய ஃபோட்டோலாம் வச்சுருக்கிறாங்க. எல்கேஜிலேருந்து எடுத்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இப்போ பிறந்ததுலேருந்தே கூட வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் மற்ற ஜென்மங்களை பற்றி எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் வராது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பேரு, ரூபம், காலம், இடம், பாகம் எல்லாமே மாறுது. அதாவது ஒரு ஆத்மாவுக்கே ஒவ்வொரு ஜென்மத்திலும் பேர் மாறுது, ரூபம் மாறுது, இடம் மாறுது, காலம் மாறுது, நடிப்பும் மாறுது. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடுவில் வந்தது, அதை பற்றி பாபா சொல்லுவார்னு வெயிட் பண்ணேன், சொல்லலை. என்ன அப்படின்னா, பாபா சொல்கிறார் இல்லையா, ஞானம் வந்து உங்களுடைய எலும்பை வந்து மிருதுவாக்குது அப்படிங்கிறார். ஸோ இதை வந்து இயேசு கிறிஸ்து மக்களை பார்க்கும்போது கல் நெஞ்சக்காரர்களே, கடினமான இதயம் கொண்டவர்களே, இப்படியே தான் சொல்வார். அந்த மனது வந்து மென்மையாக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்வார். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இதெல்லாம் இறுதியில் நடக்கிற விஷயம், இயேசு காலத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது. இன்றைக்கி மனிதர்களுடைய புத்தி, மனமெல்லாம் அப்படி தான் இருக்குது. சுற்றி அங்கே புயல், வெள்ளம், சுனாமி, கொரோனா எல்லாம் வந்தாலும் கடவுள் பக்கம் புத்தி போக மாட்டேங்குது. மோசஸ் காலத்தில் வந்து என்னென்னமோ நடக்கும். அந்த நேரம் ராஜா மனசு இலகுனா மாதிரி இருக்கும், அது முடிஞ்ச உடனே மறுபடியும் கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் கொரோனா இந்த மாதிரிலாம் வரும்போது விழுந்து விழுந்து பிறல்றாங்க, கடவுளே, கர்த்தாவே, அல்லாவேன்ட்டு. அது முடிஞ்ச உடனே அவ்வளோதான். ஆனால் இந்த ஞானம் வந்து நம்மளுடைய இதயத்தை மென்மையாக்குது. ஸோ அதை வந்து எலும்புன்னு போட்டாங்க, பட் இதயத்தை மென்மையாக்குது. மற்றவர்களுடைய வலி இதையெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம். பக்தி கூட அப்படி ஆக்குதுன்றார் இல்லையா? நல்ல பக்திமான்கள் வந்து மற்றவர்கள் கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டாங்க. ஸோ அதுக்கு உதாரணமாக நம்ம முதல்ல லைவ் எடுத்த உமாராணி சிஸ்டர், அவங்க பக்தி மார்க்கத்தில் தான் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறதுல ஃபேமஸ். அவங்க பேட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், தனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் இன்னாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கள எதுக்கு நம்ம கஷ்டம் கொடுத்துக்கணும், அவங்க பேரை சொல்லி அப்படின்னுவாங்க. ஸோ அதுவும் ஆக்குது, அந்த மாதிரி மென்மை ஆக்குது. பட் ஆனால் பக்தியை பொறுத்த வரைக்கும் மென்மையான கேரக்டர் உள்ளவர்கள் அந்த மென்மையான கேரக்டரில் இருப்பாங்க, அல்லது கடினமான கேரக்டர் கூட பக்தி வந்தப்புறம் கொஞ்சம் மென்மையாகும். ஆனால் ஞானம் தான் ஒரேடியாக மென்மையாக்குது. ஸோ அதை தான் பாபா சொல்கிறாரு. ஆத்மா, அதாவது பிரம்மாவுடைய ஆத்மா கண்டிப்பாக
84 பிறவிகள் எடுத்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 84 பெயர்கள் கிடைத்திருக்கும், 84 உடல்கள் கிடைத்திருக்கும், 84 அப்பா அம்மா கிடைச்சிருப்பாங்க. ஆனால் இறுதியில் எல்லா ஜென்மத்திலையும் உங்களுக்கு அப்பா அம்மா கணவன் மனைவிலாம் இருந்தாலும் இந்த கடைசி ஜென்மத்தில் எல்லா உறவுகளுமே தம பிரதானம் ஆயிடுச்சு இல்லையா? பிரம்மா பாபா குடும்பத்திலே ஒரு சகோதரர் ஞானத்தை ஏற்றுக்காமல் போயிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு உறவுகள் இதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாதுன்ற. இந்த கலியுகத்தின் உறவுகள் பந்தனம்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா? அவங்கவுங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. இப்போ சித்தப்பா சகலை அது இதுன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நிறைய கள்ள தொடர்புகள், அதில் வேறு ஒரு உறவுகளை உருவாக்கிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு இன்டர்நெட்டு ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஸு இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு அது ஒரு நிறைய உறவுகள். இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி கிடையாதுன்றாங்க இல்லை? இதுக்கு முன்னாடி பேனா நண்பர்ன்ட்டு யாரோ ஒருத்தர் கூட மட்டும் இருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. இப்போ எவ்வளோ உறவுகள்! ஆனால் இதெல்லாம் பந்தனம்னு புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள் நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைங்க திருமணம் பண்ணி அவங்களும் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், இப்போ தான் உங்களுக்கு அதிக உறவுகள் இருக்குது. தாய் மாமன், அப்பா வழியாக வர சித்தப்பா, இந்த மாதிரியெல்லாம். பாபா சொல்கிறார், எந்த அளவுக்கு உறவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு பந்தனம். இது யாராவது ஒத்துக்குவாங்களா? எல்லோரும் என்ன நினைப்பாங்க? உறவுகள் தாயா பலம்னுவாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், உறவு தான் பந்தனம். நம்ம நேற்று வீடியோ கூட அதான் போட்டிருப்போம். பைபிளில் ஒரு கதையை சொல்லி எப்படி மனைவி மேலே இருக்கிற பற்றின் காரணமாக அவள் கள்ள உறவில் இருந்தாலும் அவளை போய் கூப்பிட்டு வருவான். ஆனால் அந்த கள்ள உறவில் இருந்ததுக்கான தண்டனை அவளுக்கு கிடைக்கிது. கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்படுறான். அப்போ அந்த பற்றின் காரணமாக என்ன பண்ணுறான்? அவன் அந்த மனைவியை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரவேலர்கள் இருக்கிற இடத்துல போட்டு, இஸ்ரவேலர்களுக்கு தன் இனம் மேலே பற்று இருக்கனால எல்லோரும் சேர்ந்து இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க சண்டை போட இவங்க சண்டை போட 70,000 பேர் இறந்துடுவாங்க. எதனால்? இது கூட்டாக வாழ்ந்ததுனால. இப்போயும் சண்டை எங்கே நடக்குது யோசிச்சு பாருங்கள். ஜாதி சண்டை எங்கே நடக்குது? கும்பலாக வாழ்வாங்க. ஒரு ஏரியா ஃபுல்லாக ஒரே ஜாதியாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாருமே மாமா மச்சான் இந்த மாதிரி உறவுகளாக இருப்பாங்க. ஸோ அது பந்தனம். அப்போதைக்கு அது ஒரு பலம் மாதிரி தெரியும், ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்க வச்சிடும். நியூஸ் பேப்பரில் ஒரே பிரசவத்தில் 5 குழந்தை பிறந்ததாக போட்டிருக்குது. எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கிறதாகவும் போட்டிருக்குது. யோசிச்சு பாருங்கள், எத்தனை உறவுகள் உருவாயிடுச்சு, எத்தனை உறவுகள் இருக்குது. ஆனால் நம்முடைய உறவுகள் ரொம்ப 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 கம்மி. உலகத்திலேயே ரொம்ப கம்மியான உறவுகள் கொண்டவர்கள் நாம் தான். ஏன்? ஒரே உறவு தான், பாபா மட்டும்தான். சகல உறவும் அவரோட மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். உங்களுடைய புத்தி யோகம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரோடும் இணைக்கப்படலை. சத்தியுகத்தில் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது உறவுகள் அதிகமாக இருக்குன்றார். எதுக்கு? சங்கமயுகத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். சங்கமயுகம் இங்கே பாபா மட்டும், அங்கே ஒரு கணவன் மனைவி குழந்தை, அவ்வளோதான். வேறு எந்த உறவும் மாமா வீட்டுக்கு போகிறேன் சித்தப்பா வீட்டுக்கு போகிறேன் இதெல்லாம் இருக்காது. பிள்ளை இருக்குது. உங்களுடைய ஜென்மம் வைரம் மாதிரி. இப்போ எடுத்த ஜென்மம் பிராமண ஜென்மம். மிக உயர்ந்த தந்தை உங்களை தத்தெடுக்கிறார். இப்போ மட்டும்தான் உயிரோடு அவருடைய மடிக்கு வரீங்க ஆஸ்தி அடையிறதுக்காக. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? இறந்த பிறகு கடவுள் மடியை அடைந்தார், கடவுள் அடியை அடைந்தார்னுவாங்க. ஆனால் நம்ம உயிரோட கடவுள் மடியில் போய் இப்போ உட்கார்றோம் ஆஸ்தி அடையிறதுக்காக. அவர் மடியிலே இருங்க, ஆஸ்தி கிடைக்கும். அவர் மடியை விட்டு இறங்குனீங்கன்னா ஆஸ்தியை இழந்துடுவீங்க. ஸோ யார்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறீங்களோ அந்த அப்பா மடிக்கு வந்திருக்கிறீங்க, அவருடையவர் ஆகி இருக்கிறீங்க. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்த தந்தையுடைய குழந்தை பிராமணர்களாகிய உங்களை மாதிரி உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாதுன்ற. தந்தை உயர்ந்தவர், பிராமண ஜென்மம் உயர்ந்தது தேவதைகளை விட. அப்படி இருக்கும்போது உங்களை விட உயர்ந்தவர்கள் யார் இருக்க முடியும்?
ஏன் தெரியுமா? நீங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள். உங்களுடைய புத்தி யோகம் ஒரு தந்தையை தவிர வேறு எங்கேயும் இணையிறது கிடையாது. உங்களுக்குள்ள எந்த உறவுகளும் வச்சுக்கிறது கிடையாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். உறவுகள் இப்போ ஒருத்தர்கிட்ட இப்போ சென்டரில் இப்படி நடந்துச்சு, குடும்பத்தில் இப்படி நடந்துச்சுன்னு பேசினாலே அங்கே ஒரு உறவு வந்துடுச்சு. அதை நீங்கள் இந்த உறவு அந்த உறவுன்னு சொல்ல தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் வீண் விஷயத்தை பேசாதீங்க, உறவுகளை உருவாக்காதீங்கன்றார். சகோதரன் சகோதரி உறவு கூட உங்களை விழ வைக்கும், ஒன்று காமத்திலே கூட விழ வச்சிடும், அதை சொல்கிறாரு. இன்னொன்று அந்த பற்று இருக்குது இல்லை, ஸோ அது கூட பாபா விட்டு புத்தியை பிரிச்சிடுது இல்லை. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஒருவரோடு மட்டும்தான் உறவு. சேவை மற்றவர்களோடு சேர்ந்து செய்தாலும் புத்தி இறைவனோடு தான் சேர்ந்து செய்யணும், அதுதான் ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் போய் மற்றவர்களுடைய விசேஷ குணத்தினால ஈர்க்கப்படாமல் இருப்பீங்க. ஏன்னா இதையெல்லாம் கொடுத்தது பாபா, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறியா பாபான்னு பாபாவுடைய மகிமையை பாடிட்டு இருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப புது விஷயங்கள். நீங்கள் இப்போ தூய்மையாகி வீட்டுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்பாவையும் நினைக்கணும், ஞான கடலையும் கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஞான கடலை கடையிறதன் மூலமாக ஜொலிக்க ஆரம்பிப்பீங்கன்ற இல்லை, வீண் விஷயம் புத்தியிலேருந்து போயிட்டாலே நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க. தங்க யுகத்தின் ஜொலிப்புக்கும் கலியுகத்தின் ஜொலிப்புக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. கலியுகத்தில் என்ன ஜொலிப்பு இருக்குது? மேக்கப் போட்டு ஜொலிக்க வைக்கிறாங்க. சொர்க்கத்தில் இயற்கையான அழகு, ஆத்மாவும் அழகு, உடம்பும் அழகு. ஸோ தான் இரவு பகலுக்கான வித்தியாசம். பக்தி மார்க்கத்தில் ராவணனுடைய ராஜ்யம். அதனால தான் பாருங்கள், இறுதியில் அறிவியலுடைய அகங்காரம் அப்படி இருக்குது. இன்றைக்கி எல்லாம் நாஸ்திகராக இருக்கிறதுக்கு காரணமே அறிவியல் தான். பாருங்கள், நாங்கள் நிலாவுக்கு போயிட்டு வந்தோம், என்னடா நிலாவுக்கே போயிட்டு வந்தோம், இன்னும் கடவுள் கிடவுள்னு பேசின்னு இருக்கிற அப்படி சொல்லுவாங்க. அப்போ அறிவியலுடைய அகங்காரம். அவங்க தங்க யுகத்தோடு போட்டி போடுறாங்க, தங்க யுகத்தையே வர வைக்க ட்ரை பண்ணுறாங்க. துபாயிலெல்லாம் பார்த்திங்கன்னா செயற்கையாக மழையே பெய்ய வைப்பாங்களாம், செயற்கையாக பனி பெய்ய வைப்பாங்களாம். ஸோ அதை மாதிரி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு குழந்தை பாபாவுக்கு லெட்டர் எழுதிச்சான். அந்த குழந்தை மக்கள்கிட்ட கேட்டுச்சான், நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீங்களா நரகத்தில் இருக்கிறீங்களான்ட்டு. அதில் 4-5 பேர் நாங்கள் சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம்னு சொன்னாங்களாம். பாருங்கள், இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது நமக்கும் அவங்களுடைய புத்திக்கும். சிலர் தாங்கள் நரகத்தில் இருக்கிறோன்னு நம்புகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க நம்புவாங்கல்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும், நீங்கள் சொர்க்கவாசி ஆக விரும்புகிறீங்களா, துக்கமே இல்லாத ஒரு உலகத்துக்கு வர விரும்புகிறீங்களா அப்படின்ட்டு புரிய வைங்க. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை யார் உருவாக்குறாங்க தெரியுமா? இது மிக மிக இனிமையான விஷயம். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் நோட் பண்ணுறீங்க, அது நோட் பண்ணது நோட்டிலேயே இருக்குது, உங்கள் புத்தியில் வரமாட்டேங்குது, தேவையான நேரத்தில் அது ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதுன்ற. அதனால தான் நீங்கள் சேவை செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நோட் பண்ணிங்களோ அதையெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கணும். பார்த்துட்டா அன்னைக்கு என்ன பேச போகிறீங்களோ அதுக்கு என்னென்ன பாயிண்ட் தேவையோ அதெல்லாம் எழுதிக்கணும். இவ்வளவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பேசுனீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். சும்மா போய் பேசுகிறீங்கன்னா என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், நோட்ஸ் எடுத்துக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் பேசணும். நீங்கள் பார்த்து பேச போகிறதில்ல, ஆனால் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் பேசணும். நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணாமல் அலட்சியமாக இருக்கிறனால தேவையான நேரத்தில் மறந்துடுது, முடிச்சுட்டு வந்தப்புறம் ஐயோ இதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணுது. பரமபிதா பரமாத்மா சிவன்தான் அழுக்கிலிருந்து உங்களை தூய்மையாக்குறார். அதுக்கு அவர் சொல்கிறதெல்லாம் நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் துண்டிக்கப்படும்.
அது மட்டும் இல்லை, பாபாவை நினைக்க நினைக்க வருமானம் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த பாபாவை நினைவு செய்கிற பழக்கம் இப்போ தான் வெளிப்பட்டு இருக்குது. இல்லை, இதுக்கு முன்னாடியெல்லாம் பாபாவை நம்ம நினைவு செய்கிறது கிடையாது. கோயிலுக்கு போகணுமா, கும்பிட்டோமா, விளக்கேற்றணுமா, வந்தோமா, அவ்வளோதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். மறுபடியும் கடவுளை நினைக்கணும், போ திருப்பதிக்கு போ, கைலாயம் போ, காசி போ, அப்படி ஆயிடுச்சு. ஆனால் வீட்டில் உட்கார்ந்த இடத்துல எங்கே போனாலும் ஒரு பாபா நினைவில் இருக்கிற பழக்கம் இப்போ தான் வந்திருக்கு. அதன் மூலமாகத்தான் நீங்கள் மிக உயர்ந்தவர்களாக, மிக தூய்மையானவர்களாக ஆகிறீங்க. எதன் மூலம்? நினைவு, நிரந்தர நினைவின் மூலமாக. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைகிறீங்க. நீங்கள் பாபா கிட்டே கேட்கலாமே, பாபா நான் நல்லா முயற்சி பண்ணுறேன்னா, இப்போ சரீரம் விட்டால் நான் நாராயணன் ஆயிடுவேன்னா, நீங்கள் கேட்கலாம். உங்களுக்குமே கூட தெரியும், உலகம் ஃபுல்லாக சண்டை 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 தான். எதனால் சண்டை? சூப்பராக அடிச்சாரு பாருங்க. ஏன்னா முன்னாடி கேட்டார் இல்லையா, உறவுகள் வந்தாலே பிரச்சனைன்ட்டு. உறவுகளாலேயும் சொத்துனாலேயும் தான் பிரச்சனைன்றார். உறவுகளே பிரச்சனைன்றார். சமசூப்பரில் நிறைய பேர் எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதையாக இருக்கிறேன், ரொம்ப கொடுத்து வச்சவன் நீன்றார். பைபிளில் கூட விதவைகள் பேர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அவன் எவ்வளோ நிம்மதியாக இருப்பான்னு யோசிச்சுப்பாங்களா. அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறான்னா அது அப்படியே ரெகுலராக சென்டருக்கு போகிற மாதிரி கொடுத்துட்டு ஜாலியாக இருப்பான். அங்கே புண்ணிய கணக்கும் ஆகுது, சேவையும் செய்கிறான். தான் பாபா சொல்கிறார், இங்கே உங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. ஒரு பாபாவை தவிர உங்களுக்கு யாரும் கிடையாது. அவர் தான் எல்லையற்ற எஜமானர், நீங்கள் அவருடைய அடிமைகள். அடிமைனா என்ன? எஜமானர் கூடயே நீங்கள் போவீங்க, கல்யாணம்லாம் பண்ண மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு அவங்க கூடவே இருப்பீங்க. அவங்க பார்த்துக்குவாங்க, எஜமானர் பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு தேவையானதை அவர் சொல்கிறத நீங்கள் செய்யணும். அந்த மாதிரி தான் எல்லையற்ற எஜமானர்னு அவர் சொல்லும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போ நாம் அடிமை அவருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு வேலைக்காரன் ஆகுங்கன்னு சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் வேலைக்காரன் நினைச்சாலே பணிவு வரும். இது என் வீடு இல்லை, இங்கே நான் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன், விருந்தாளியாக இருக்கிறேன். பாபா சொல்கிறார், இந்த ஞானம் ரொம்ப ஈஸி. அந்த பக்கம் சொர்க்கம், இந்த பக்கம் நரகம். நரகத்துலேருந்து தப்பிச்சு அந்த பக்கம் போகணும். லவ் யூ பாபா. நார்த் கொரியாவை சொல்லுவாங்களே நரகம் மாதிரி இருக்குதுன்ட்டு. ஸோ அது கூட ஏதோ ஒரு நதியை கடந்து போயிடணும். தப்பிச்சுட்டா நதியை கடந்துட்டாங்கன்னா ஓகே, ஆனால் அது கூட பிடிச்சி திரும்ப அழைச்சிட்டு வருவாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. அப்படி தான் நான் இங்கேயும் திரும்ப திரும்ப நரகத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுதில்ல. ஸோ அப்போ சொர்க்கத்தை தவிர, அப்போ நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு சைனாவுக்கோ சவுத் கொரியாவுக்கோ போகிறதை விட மிக மிக கஷ்டமானது இந்த நரகத்திலேருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகிறதுன்றது சதா ஞாபகம் இருக்கணும், அந்த எச்சரிக்கை இருக்கணும். நரகவாசியாக இருக்கிறது நல்லதா, சொர்க்கவாசியாக இருக்கிறது நல்லதா? புத்திசாலி குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க? சொர்க்கவாசியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதர்களுக்கு அப்பாவை பற்றி தெரியாத காரணத்தினால எங்களுக்கு சொர்க்கவாசியை பற்றியும் கவலை கிடையாது, நரகவாசியை பற்றியும் கவலை கிடையாது. ரொம்ப புத்திசாலித்தனமாக நினச்சி பேசுவாங்க. சிலர் அப்பாவுடையவர் ஆகி அப்பாவுடைய மடியை விட்டுட்டு மாயா மடியில் போய் உட்காந்துக்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியம்! பாபா எவ்வளோ அற்புதமானவர், அவருடைய ஞானம் எவ்வளோ அற்புதமானது. இதை விட்டுட்டு நமக்கு அப்பா பாபான்னா ஞானம் அம்மா ரெண்டுத்தையும் விட்டுட்டு போகிறீங்களே, இது என்னன்னு சொல்கிறது? இங்கே இருக்கிற எல்லாமே அற்புதமானது. ஸோ இந்த அற்புதத்தை புரிஞ்சிக்கிட்டவங்க புத்தியில் எப்பவுமே இந்த அற்புதங்கள்லேயே மூழ்கி கிடக்கும்.
ஆஹா, உடம்பே இல்லாமல் பாபா என்னென்ன பண்ணுறார். உடம்பு இருக்கிற மனுஷனெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தி நரகமாக தான் ஆக்கியிருக்கிறான். ஆனால் உடலற்றவர் சொர்க்கமாக்குறார். அந்த சொர்க்கமும் அற்புதம். அந்த சொர்க்கத்தை உருவாக்குற இந்த ஞானமும் அற்புதம். வள்ளலார் திருவருட்பாவை முடிக்கும்போது அற்புதம் அற்புதம் அற்புதம்னு முடிப்பார். அவர் என்ன அற்புதத்தை பார்த்தாருன்னு தெரியல. ஆனால் இங்கே நமக்கு தெரியும் உண்மையான அற்புதம். ராவணன் ஒன்றும் அற்புதம் கிடையாது, அவனுடைய படைப்பும் அற்புதம் கிடையாது, மாய வலை. அது ஏதோ அற்புதம்னு நினச்சிட்டு இங்கே போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க, இட்டலி போகிறாங்க, எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறாங்க. போகிறது ஒரு கூட்டம்னா அதை எடுத்து வீடியோ எடுத்து அதை ட்ராவல் விலாகுன்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு பெருங்கூட்டம். சொர்க்கமல்லவா அற்புதம். ஆனால் அந்த சொர்க்கத்தை விட இந்த சங்கமயுகம் அற்புதம். இங்கே கிடைக்கிற ஞானம் அற்புதம். அதை கொடுக்குற பாபா அற்புதம். இந்த அற்புதத்தில் மூழ்கினீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக தெரியாது, அற்பமாக தெரியும். ஏன்னா இந்த அற்புதத்துக்கும் அந்த அற்புதத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. வேத சாஸ்திரங்களில் ஸ்ரீகிருஷ்ணர் காளிதா அப்படிங்கிற ஒரு குலத்துக்கு போயிடுறார். அங்கே காளிங்கா நாகம் இருக்குது, 5 தலை நாகம், விஷநாகம். ஸோ அது தீண்டிய காரணத்தினால தான் அவர் அழுக்காக்கிட்டார் அப்படின்னு போட்டு இருக்குது, கருப்பாயிட்டாருன்ட்டு. ஸோ அப்போ இதை நீங்கள் தெளிவாக புரிய வைக்கலாம். எந்த பாம்பு தீண்டிச்சு, அந்த குளம் எங்கே இருக்குது? இந்த விஷ வைதரண்ய நதியாகிய கலியுகத்தை தான் அது குறிக்குது. மறுஜன்மம் எடுத்து இங்கே வரும்பொழுது அவரும் அழுக்காயிடுறாருன்றது தான் அதோடைய அர்த்தம்னு புரிய வைங்க. யாராவது ஸ்ரீகிருஷ்ணருடைய படத்தை எடுத்து அதை படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க புத்துணர்வு அடைவாங்க. அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் படத்தை வச்சு நீங்கள் புரிய வைக்கும் பொழுது அந்த ஸ்ரீகிருஷ்ணர் படத்துலேயும் எழுதி இருக்கும் இல்லையா, சொர்க்கத்தின் முதல் மகாராஜா அப்படின்ட்டு. ஸோ நரகத்தை எட்டி உதைப்பார், சொர்க்கத்தை கையில் பிடிச்சிருப்பார். அதில் போட்டிருக்கிற விஷயத்திலும் படித்தாலே ஆனந்தம் அடைவாங்க. இது இவருடைய 84 பிறவிகளின் கதை. எப்படி ஸ்ரீகிருஷ்ணருடைய கதையோ அதே தான் உங்களுடைய கதையும்ன்ற. நீங்கள் அப்போ பாருங்கள், எல்லா மதத்திலும் அப்படி தான். ஆதாமுடைய கதைன்னு படிப்பாங்க பைபிளில், அது உண்மையில் உங்களுடைய கதை. ஆதாம் கதையாக இருக்கட்டும், மோசஸ் கதையாக இருக்கட்டும், இயேசு கதையாக இருக்கட்டும், நபி கதையாக இருக்கட்டும், எல்லாமே நம்முடைய கதை. ஆனால் கிருஷ்ணருடைய கதை தான் எக்ஸாக்டாக நம்முடைய கதை. ஏன்னா அவர் தான் சொர்க்கத்துக்கு போகிறார். அதாவது உண்மையான கிருஷ்ணருடைய கதை. நீங்கள் இப்போ சொர்க்கத்துக்கு தங்க யுகத்துக்கு போகிறீங்க, ஆனால் அங்கேயே இருந்துட மாட்டீங்க. பிறகு மறுஜன்மம் எடுத்து வெள்ளி யுகத்துக்கும் வருவீங்க. ஸோ ஒவ்வொரு யுகத்திலும் முந்தைய யுகத்தை விட மக்கள் தொகை கண்டிப்பாக அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். யார் வெள்ளி யுகத்தில் ராஜாவாக ஆகிறாங்களோ அவங்க மட்டும்தான் வெள்ளி யுகத்துக்கு வருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தங்க யுகத்தில் இருக்கிறவங்களும் கலைகள் இழந்து வெள்ளி யுகத்துக்கு வருவாங்க. ஸோ இது மிக முக்கியமான ரகசியம். ஏன்னா எல்லாருக்குமே இது ஒரு கேள்வி இருக்கும். வரலட்சுமி சிஸ்டர் கூட லைவில் போடும்போது கூட இந்த கேள்வி கேட்டோம், அவங்களுமே கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. 8வது நாராயணன் அந்த 8வது பிறவி எடுக்கும்போது மட்டும்தான் வருவாரா, ஆரம்பத்தில் வரமாட்டாரா அப்படின்ட்டு. இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே வருவாங்க. ஏன் ராமர் சீதை கூட சத்தியுகத்தில் இருப்பாங்க அப்படின்னாங்க. அதைத்தான் பாபா இப்போ சொல்கிறார். ராமர் சீதை அப்போ திரேதாயுகத்தில் தான் வராங்கன்னு அர்த்தம் கிடையாது. அங்கே கொஞ்சம் கீழான பதவி இருக்கும். திரேதாயுகத்துக்கு வரும்போது அவங்க ராமர் சீதை, அதாவது ராஜாராணியாக ஆகிறாங்க. படிக்காதவர்கள் படித்தவர்கள் முன்னாடி தலை வணங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வேலைக்காரர்கள் அல்லது அவங்களுக்கு ஏதாவது பணிவிடை செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க. இது எல்லாமே எதோடைய ஆதாரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையின் ஆதாரம்தான். தூய்மைக்கான படிப்பு தான் இது. இப்போ கலியுகத்தில் கூட பார்த்தீங்கன்னா
படிக்காத அரசியல்வாதி முன்னாடி படித்தவர்கள் தலை வணங்குவாங்க இல்லையா? ஸோ அப்போ அரசியலில் வர எல்லோரும் ஆட்சி பிடிக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு பலம் இருக்கும். ஸோ அந்த பலத்துக்கு தான் அந்த மகிமை, அதை புரிஞ்சுக்கணும் நாம். அப்போ உலகியல் படிப்பு பெருசா, கடவுள் கொடுக்குற படிப்பு பெருசான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். பாபா மட்டும்தான் இந்த நாடகத்தின் ரகசியத்தை உணர்ந்தவர். இப்போ நீங்களும் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் நரகவாசிகள்ன்றதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அவங்கள முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணணும் இல்லையா? சுத்தமாக கட் பண்ண தேவையில்ல, பட் பட்டும் படாமல் அந்த ஞானம் சொல்கிறதுக்கு தேவையான அளவுக்கு டச் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இல்லாட்டினா அவங்கள மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. நீங்கள் மிக உயர்ந்த சங்கமிகத்தை சார்ந்தவர்கள், அதனால தான் விலகி இருக்கணுன்றது. நாம் மிக மிக உயர்ந்த புருஷோத்தமர்களாக மாறிட்டு இருக்கிறோம். அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் வெளியில் வாழ்வதற்கும் 7 நாள் மதுபனில் வந்து தங்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குதுன்ற இதை அற்புதமாக அந்த காலத்தில் உணர்ந்திருப்பாங்க. இப்போ உணர்வாங்களான்றது டவுட். ஏன் டவுட்னா, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. மதுபனில் உட்காந்துக்கிட்டு லௌகிக உறவுகள் கூட பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ இந்த வாயுமண்டலம் தான் அங்கேயுமே உருவாக்கிடுவாங்க. ஸோ ஃபோன், ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரதர் ஒருத்தர் சொன்னார், மதுபனில் ஃபோனெல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. அதாவது அங்கே இருக்கிறவங்கள, அங்கேயே இருக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட. பட் இங்கேருந்து போகிறவங்கக்கிட்ட வாங்கிறது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அந்தந்த இன்சார்ஜ் வாங்கி வைக்கலாம், அப்போ தான் அந்த வாயுமண்டலம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இருந்தால் நிறைய கணவன்மார்கள் மனைவி அனுப்ப மாட்டாங்க, அது வேறு நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் வெளியில் வந்தவுடன் அன்னப்பறவைகளின் தொடர்பில் இருந்து வெளியேறி கொக்கு நாரையுடைய தொடர்பில் வந்துடுறீங்க. ஸோ வெளியில் இருக்கிறவங்க நிறைய பேர் மற்றவர்களை கெடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தொடர்பில் வர நிறைய குழந்தைங்க முரளியை பற்றியே கவலைப்படுறதே கிடையாது. முரளி படிக்கணுன்றது கூட கவலைப்படுறது கிடையாது. படித்தாலும் அதில் சொல்கிற விஷயத்தை பற்றி கவலைப்படுறது கிடையாது. பாபா சொல்கிறார், அந்த மாதிரி அலட்சியமாக இருக்காதீங்க. அதை இன்னும் பக்காவாக சொல்லணும், புத்திசாலியாக இருங்கன்றார். இல்லை, ஒரு வினாடி சுகத்துக்காக ஆயுளை அழிச்சிக்காதீங்கன்றார். இந்த அற்ப சுகத்துக்காக, புலன் இன்பத்துக்காக, நண்பர்களோட அரட்டை அடிக்கிறதுக்காக சொர்க்கத்தின் சொத்தை இழந்துடாதீங்க. அப்போ நீங்கள் முட்டாளுன்னு அர்த்தம். நீங்கள் நறுமணம் மிக்க மலர்கள் ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. அப்படி நறுமணம் ஆகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு போதுமானது, அது பாபாவுடைய நினைவு. ஸோ இது அடிக்கடி வரலட்சுமி சிஸ்டர் சொல்லுவாங்க, குரானில் இப்படி இருக்குமா, அல்லாஹ் மட்டுமே போதுமானவர்ன்ட்டு. அதுதான் இதோடைய அர்த்தம் இல்லையா? அவருடைய நினைவு போதும் நீங்கள் நறுமணமிக்க மலர் ஆகிறதுக்கு. அவருடைய துணை, பாபா சொல்கிறாரு, 1000 கைகள் கொண்ட கடவுளுடைய துணையை விட 2 கை கொண்ட அழியக்கூடிய மனிதனுடைய துணை தான் உனக்கு தேவையா? தேவையான நேரத்தில் மனிதன் உன்னை காப்பாற்றிடுவானா கேட்குற. ஸோ இப்போவே அவருடைய துணையிலே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது தான் கடைசி நேரத்தில் அவருடைய துணை ஞாபகம் வரும், இல்லாட்டினா ஞாபகம் வராது. இங்கே நீங்கள் பிராமணர்களுடைய தொடர்பில் தான் இருக்கிறீங்க. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களுக்கும் தாழ்ந்ததிலும் தாழ்ந்த சூத்திரர்களுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. குழந்தைகள் எழுதுகிறாங்க, பாபா நான் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் பாபா அன்னப்பறவையாக இருக்கிறேன் எங்கள் வீட்டில், நான் என்ன பாபா பண்ண முடியும் இந்த கொக்குகளுக்கு இடையில் அப்படின்னு குழந்தைங்க எழுதுகிறாங்களாம். கொக்குக்கு முள்ளு தான், கொக்குகள் எல்லாம் முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்குது பாபா அப்படின்றாங்களாம். அப்போ நீங்கள் ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம செஞ்ச பாவம் அங்கே போய் மாட்டிக்கிட்டோம். நமக்கு ஒரு சில குடும்பத்தில் எல்லாருமே பாபா குழந்தை ஆகும்போது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் தான். ஆனால் நம்ம செய்த பாவம், நம்மளை சுற்றி அஞ்ஞானிகள் இருக்கிறாங்கன்னும் போது நீங்கள் இன்னும் கடுமையாக முயற்சி பண்ண ஒன்றும் இல்லை. பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான்.
பாபாவுடைய ஸ்ரீமத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தானாக உயர்ந்த பதவியை அடைவீங்க. எப்பவுமே அன்னப்பறவை நான்ற ஞாபகத்தில் அன்னப்பறவையாகவே இருங்கள். கொக்கோடு சேர்ந்து கொக்கு ஆகிடாதீங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது இல்லையா? ரொம்ப ரொம்ப சூப்பரான பாயிண்ட்டு. ஸோ அடிக்கடி பாபா கூட ஒரு விஷயம் சொல்லுவார் இல்லையா? யார் இந்த ஞானத்தினால ரொம்ப ஆச்சரியப்பட்டு மற்றவர்களுக்கெல்லாம் சொன்னாங்களோ அவங்க விட்டுட்டு போயிடறாங்க. அந்த மாதிரி 2 நாளில் விட்டு போனவங்களும் நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோ ஆர்வமாக இருந்து என் கணவனுக்கு பிடிக்கல பிரதர்ன்ட்டு போயிடுவாங்க. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல பிரதர்ன்ட்டு. உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் இருந்தால் கூட சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஆனால் பதவியில் இரவு பகலுக்கான வித்தியாசம் வந்துடுதில்ல. ஃபுல்லாக எப்பவும் ஞானத்திலேயே மூழ்கி இருக்கிறவனுக்கும் ஞானத்தை எடுத்தவொடனே ஓடி போகிறவனுக்கும் ஒரே பதவியாக கொடுக்க முடியும்? ஸோ அப்போ விட்டுட்டு போனவங்க தன்னுடைய பாவத்தை அழிக்காத காரணத்தினால அந்த பாவத்திற்காக கடுமையான தண்டனை அனுபவிப்பாங்க. அதுவும் ஞானம் தெரிஞ்சு போன அப்புறம் ரொம்பவே தண்டனை கிடைக்கும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய ஏன்னா அந்த தண்டனை கொடுத்து அவர் சொர்க்கத்துக்கு இட்டுட்டு வர்றார், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு தண்டனை அதிகம். ஏன்னா சொர்க்கத்தில் வரணுன்னா கொஞ்சமாவது தூய்மையாக இருக்கணும்ல, கடைசி பிறவியாக இருந்தால் கூட. அதுக்கு தான் உங்களுக்கு தண்டனை அதிகம். பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய கட்டளையை ஃபாலோ பண்ணலை, அழுக்காகிறீங்க அப்படின்னா 1க்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும் ஒரு பாவத்துக்கு. உங்களுடைய பதவியும் குறைஞ்சிடும். ஸோ அது காரணம் இதுதான். ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. ராஜ்யத்தில் வரிசைக்கிரமம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ வேலைக்காரர்களெல்லாம் அடி வாங்கிட்டு வந்தவங்கன்றதை புரிஞ்சிக்கணும். அப்போ நீங்கள் வேலைக்காரர் ஆக போகிறீங்களா? வேலைக்காரர் ஆனால் பரவாயில்லன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அடி விழுமே. அங்கே ஓகே, வேலைக்காரனும் கஷ்டப்பட போகிறது கிடையாது தான். ஆனால் இங்கே செம வாங்க வேண்டியது இருக்குமே கடைசி நேரத்தில். இதை மறந்துடுறீங்க, அதான் அலட்சியமாக இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட கண்டிப்பாக முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடைவீங்க. நீங்கள் முயற்சியே பண்ணலை அப்படின்னா ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டீங்கன்னு புரிஞ்சிக்கலாம். பாபாவோடு யோகமே இல்லைன்னு புரிஞ்சிக்கலாம். இங்கே மதுபனில் இருக்கும் பொழுது உங்களுடைய புத்தி யோகம் உங்களுடைய லௌகீக குழந்தைகளோடு இணைஞ்சு இருக்குது இல்லையா? உட்கார்ந்துட்டு இருக்கிறது பாபா முன்னாடி, ஆனால் நினைக்கிறது நரகத்தில் இருக்கிற குழந்தைங்கள. பாபா சொல்கிறார், எல்லாத்தையும் மறங்க. எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க? 7 நாள் கூட மறக்க முடியலன்னா கடைசி நேரத்தில் உடலை விட்டு நீங்கள் பிரியும் பொழுது எப்படி எல்லாரையும் மறந்து போவீங்க? அப்படி மறக்கிறதுக்கு பேர் தான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. அதிலும் வரிசைக்கிரமம் இருக்குது. ஸோ உங்களுடைய புத்தி எங்கேயாவது அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. பாபா வீட்டில் பாபா எதிரே உட்காந்துட்டு இருக்கும்போதே பாபா சொல்கிறாரு, ஒருத்தரை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அப்படியே 24 மணி நேரமும் அவங்க நினைவிலேயே உங்கள் புத்தி மூழ்கி இருக்கும். அந்த மாதிரி பாபாவை லவ் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு குழந்தையோடைய ஞாபகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அதைத்தான் நீங்கள் பாபாவை விட அதிகமாக லவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் பைபிளில் கூட எவன் ஒருவன் என்னை விட, அதாவது கடவுளை விட தன் தாய் தகப்பனையோ குழந்தையோ கணவன் மனைவியோ பேரு புகழ் சொத்து தன் உடல் இதையெல்லாம் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு வருவதில்லை அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ அப்போ பாபா குழந்தையாகி நீங்கள் யாரையாவது லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யோகம் வரும்? பாபா நினைக்க உட்காந்தா அவங்க ஞாபகம் தான் வரும். அந்த மாதிரி பாபாவை லவ் பண்ண சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தினம் தினம் பாபா சொல்கிறாரு, உன் கண்ணால் பார்க்கறது எல்லாம் அழிய போகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ இல்லையா? அப்படி நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்கன்னா அவங்க அப்படியே செத்து கிடக்கிற மாதிரி அப்படியே 2 நாள் 3வது நாளில் அந்த உடம்பெல்லாம் அழுகி போகிற மாதிரி நினைங்க. வைராக்கியம் வரும் இல்லையா? பாபா வந்து ஆத்மாவை பார்க்க சொல்கிறார். அதையும் மீறி நீங்கள் உடம்பை பார்த்துட்டீங்க, விழுந்துட்டீங்க. சரி, அந்த உடம்போடைய நிலைமை என்ன ஆகும்? அதை யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய புத்தி அந்த புது உலகத்தில் தான் எப்போவுமே இருக்கணும்.
அத்தனை பேரும் தேவதைகள், பரிசுத்தமானவர்கள். அதில் நானும் ஒரு பரிசுத்தமானவனாக இருக்கிறேன். ஸோ அந்த எல்லையற்ற உறவுகளோடு மட்டும் உங்கள் புத்தி இணைஞ்சு இருக்கட்டும். இல்லை இப்போ இல்லை, இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடல் எடுத்து அந்த உறவுகளை சந்திக்க போகிறேன், அந்த உறவுகளோடு இப்போ புத்தியை இணைங்க. இங்கே இருக்கக்கூடிய உறவுகளோடு வேண்டான்ற. ஏன்னா இவங்க நரகத்தில் இருக்கிறாங்க, இவங்கள நினச்சா நீங்களும் நரகத்திலேயே மாட்டிக்குவீங்க. நம்முடைய பிரியதர்ஷன் ரொம்ப ரொம்ப அற்புதமானவர். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் பாடுறாங்க, கடவுளே எப்போ நீ வருவியோ அப்போ உன்னை தவிர வேற யாரையும் நாங்கள் நினைக்க மாட்டோம் அப்படின்னு பாடுறாங்க. பாபா சொல்றார், நான் இப்போ வந்துட்டேனே, எல்லா இடத்துல இருந்தும் எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுடைய புத்தி யோகத்தை நீக்குங்க. ஏன்னா எல்லாரும் மண்ணோட மண்ணாக ஆக போகிறாங்க. உலக அழிவின் போது தான் பாபா வரார். ஸோ அதுக்கு முன்னாடியே புத்தியை நீக்கி என் ஒருவனோடு நினைவு பண்ணுங்க, இல்லாட்டினா நீங்கள் துடிப்பீங்க. நீங்கள் மற்ற மனிதர்களை நினைக்கிறதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மண்ணோடு யோகம் வைக்கிறீங்கன்னு அர்த்தம்ன்றார். ஸோ அந்த மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்குறார் இல்லையா? மண்ணோடு யோகம் வச்சிருந்தவரை தன்னோடு யோகம் வைக்க இறைவன் கற்றுக் கொடுக்கறது தான் ஆதாமை மண்ணிலிருந்து படைத்தார்னு சொல்லப்பட்டது. அப்போ மனிதர்களை நினைப்பதும் மண்ணை நினைப்பதும் ஒன்றுன்றார். எவ்வளோ சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய புத்தி யோகம் என்னோடு இணைக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் உலகத்துக்கு எஜமானராவீங்க. உங்களை அந்த அளவுக்கு புத்திசாலியாக பாபா மாத்துறார். மனிதர்களுக்கு இந்த ஞானம்னா என்ன, பக்தினா என்னன்னே தெரியல. நமக்கு இப்போ இந்த ஞானம் கிடைச்சி இருக்குது. பக்தினா என்னன்னும் நாம் புரிஞ்சுக்கிறோம். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு துக்கம் இருந்தது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். மனிதர்கள் பக்தி செஞ்சே தான் சந்தோஷமாக இருக்கிறதாக நினைக்கிறாங்க. பிறகு அவங்களே சொல்கிறாங்க, கடவுளே வந்து பலனை கொடு. கடவுள் வந்து எப்படி பலனை கொடுப்பார், யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் நமக்கு தெரியும், பக்தியின் பலனை கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கிறாரு. நமக்கு இப்போ பக்தியின் பலனை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம மட்டும்தான் புரிஞ்சு இருக்கிறோம். ஸோ பக்தியின் பலன் என்ன? ஞானம். ஸோ அந்த ஞானத்தை, ஞானம்ன்றது வழிமுறைகள், இப்படி இப்படி பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். ஸோ அப்படி சொல்கிற பாபாவுடைய ஒவ்வொரு கட்டளையையும் நாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உலக ராஜ்யம்ன்ற பலனை அவர் தான் கொடுக்கிறார். அந்த உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கான வழியைத்தான் பாபா நமக்கு சொல்கிறார். ஸோ இந்த வழி தான் இருக்கிறதுல மிக உயர்ந்த வழி. அதனால தான் ஸ்ரீமத் உயர்ந்த வழி அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீமத்னா உயர்ந்த வழி. எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். எல்லோரும் அடையிறாங்க இல்லையா? எல்லாருக்கும் இந்த ஞானம் கிடைச்சிடும். ஆனால் சிலரால் இதை ஃபாலோ பண்ண முடியுது, மற்றவர்களால் ஃபாலோ பண்ண முடியல. எல்லையற்ற ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது இல்லையா? அதனால் நாம் புரிஞ்சுக்கிறோம், பாபா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலை எப்படி இருந்தது, இப்போ நம்ம நிலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது அப்படின்ட்டு. மாயை முற்றிலும் உங்களை அழிக்குது. இந்த உலகமே பிணங்களின் உலகம்ன்றார். ஆத்மான்னு ஒன்று இருக்கிற உணர்வே இல்லை. அந்த பிணத்தின் பின்னாடியே உங்களுடைய புத்தி போகுது. பக்தி மார்க்கத்தில் கேட்ட அத்தனையும் உண்மை உண்மை உண்மைன்னே சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ தான் நமக்கு தெரியும், ஒரு தந்தை மட்டும்தான் சத்தியத்தை சொல்கிறாரு, மற்ற எதுவுமே சத்தியம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தந்தையை மட்டும்தான் நாம் நினைவு பண்ணணும். வெளியிலேருந்து யாராவது வந்து இங்கே உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியலன்னு சொல்லுவாங்க.
ஒட்டுமொத்த உலகமும் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மனிதர்கள் அவர் எங்களுடைய அப்பான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அனுபவம் எனக்கே இருக்குது. நானும் டக்குன்னு போய் உட்காந்தேன். ஒன்றுமே புரியல. படிக்கிறாங்க, பிராமணன்றாங்க, என்னடா அது. நான் அப்போ நாஸ்திகனாக வேறு இருந்தேன். பிராமணன்ற வார்த்தையே கெட்ட வார்த்தை நாஸ்திகர்களுக்கு. இவங்க என்ன பிராமணரை புகழ்ந்துட்டுருக்குறாங்க, ஒன்றும் புரியல. பாபா சொல்கிறாங்க, எந்த பாபான்னு தெரியலையே. பிரம்ம பாபா ஃபோட்டோ இருக்குது, இவங்க ஒரு பாபாவா அல்லது இவங்க சாய்பாபா பக்தரா, ஒன்றும் புரியல. ஸோ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆன பிறகு தான் கடவுள் பேசுகிறாருன்னு தெரியுது. நானே முறையில் எடுத்து படிக்கும் பொழுது தான். ஸோ அதை அப்படியே படிச்சுட்டு இருக்கிறனால ஒன்றுமே புரியாது இல்லையா. அதுக்கான அர்த்தம் புதுசாக வர குழந்தைங்களுக்கு சொல்லணும். ஏன்னா 7 நாள் கோர்ஸ் அப்படியே டக்குன்னு போய் எல்லாருக்கும் பதியாது. பதிஞ்சால் சூப்பர். ஸோ அப்படி பதிய வைக்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறதும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகமும் சொல்லுது கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படின்ட்டு. ஆனால் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க கடவுள் எங்களுடைய அப்பான்றாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லைன்னு அவர் தலையாட்டுவார். ஆனால் நீங்கள் ஆமான்னு சொல்லுவீங்க. அதனால தான் புதுசாக வரவங்களை இங்கே அனுமதிக்கிறது கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. இல்லைன்னா முரளி அவங்க இந்த மாதிரி வைப்ரேஷனில் முரளி கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா மற்றவங்களுக்கே அந்த போதை வராது. ஸோ அதனால தான் அவங்கள அனுமதிக்கிறது கிடையாது. ஸோ நிறைய ரகசியத்தை சொன்ன பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாரு, நறுமணமிக்க மலர்கள் ஆகணும் அப்படின்னா யாரோட தொடர்பில் வரீங்கன்றதில் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போவுமே அன்னப்பறவைகளின் தொடர்பில் தான் இருக்கணும். அப்போ தான் நீங்களும் அன்னப்பறவையாக இருக்க முடியும். முரளியை படிக்கிறதுலையோ படிக்கிறதில் ஃபாலோ பண்ணுறதுலையோ அலட்சியம் காட்டாதீங்க. கர்ம பந்தனத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா சங்கம யுகத்தில் ஒரு பாபாவோட மட்டும்தான் அனைத்து உறவுகளையும் நீங்கள் வைக்கணும். வேறு யாரோடும் உங்களுக்குள்ள உறவுகள் வைக்கக்கூடாது. எல்லைக்குட்பட்ட உறவுகளில் லவ் போன்ற உறவுகளில் சிக்கிட்டு உங்களுடைய புத்தி மாட்டுவதற்கு அனுமதிக்காதீங்க. ஸ்லைட்டாக சலனமாகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் யோக பலம் இல்லைன்னு அர்த்தம். உடனே அவங்கள விட்டு எட்ட போயிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நல்லா பாபாவை நினைவு பண்ணிட்டு பார்க்கும்போது ஆத்மா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் போயிடும். அப்போ கணக்கு முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ ஒரு பாபாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. வரதானம், பாபாவுடைய சந்திப்பிலும் அன்பிலும் மூழ்கி இருக்கக்கூடிய உண்மையான ஸ்நேகி குழந்தை ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், அன்பின் அடையாளமாக எது சொல்லப்படுது அப்படின்னா, 2 பேர் இருந்தாலும் அவங்க இருவரை ஒருவராக அனுபவம் பண்ணுவாங்க. 2 கலத்தல்னு சொல்கிறோம் இல்லையா. பக்தர்கள் இந்த நிலையைத்தான், இந்த அன்பின் நிலையைத்தான் 2 கலத்தல், ஜோதியோட ஜோதியாக கலத்தல் இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அது ஒரு நிலை, மனநிலை அது. ஆனால் மனநிலைக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆத்மாவுடைய அடையாளத்தையே சதா காலத்துக்கும் அழிச்சிட்டாங்க. ஜோதியோட கலந்துடுச்சு, மறுபடியும் அது பிறக்காது, ஏன்னா அது கலந்துடுச்சு. அப்போ ஆத்மா அழிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் வருது. ஆனால் நமக்கு தெரியும், பாபாவுடைய சந்திப்புலேயே நம்ம மூழ்க அந்த பிரியதர்ஷன் சிவத்தந்தை மாதிரியே நாமளும் மாறிடுறோம் இல்லையா. அவர் யாருன்னு உணர்ந்து அவருடைய குணத்தோடு அவரை சந்திக்க, அவருடைய நினைவிலேயே மூழ்க அவருக்கு சமமாக நாம் ஆகிடுறோம். ஸ்லோகன். ஸோ இப்போ சிவன் வேறு சக்தி வேறு கிடையாதுன்றதுடைய அர்த்தம் என்னென்னா, குணத்தினால் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். இதை தான் இயேசு கிறிஸ்து கூட என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை கண்டவன் என்னை கண்டான்னாரு. நானே பிதான்னு சொல்லலை.
அப்போ அந்த மாதிரி குணம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுடைய நினைவாக அங்கே இயேசு சொல்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, யார் உள்நோக்கு முகமாக, அதாவது தன்னை பற்றிய சிந்தனையில் மட்டும் மூழ்கி இருக்கிறது, நான் ஒரு ஆத்மா, ஆத்மாவுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது, பாபாவோடு இருக்குதா, மனிதர்களோடு இருக்குதா, அது அமைதியில் இருக்குதா அல்லது சலனம் அடைஞ்சிருக்குதா, இதை பற்றி சிந்தனையிலே ஒருத்தர் மூழ்கி இருக்கிறவராக இருந்தால் அதான் உள்நோக்கு முகமாக இருத்தல்ன்றது. அவங்களுக்கு வீண் எண்ணமே வராது, மனம் சதா அமைதியாக இருக்குன்றார். செம சூப்பரான ஸ்லோகன். லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.